எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம பொதுவாக ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் இதெல்லாம் போனோம்னா நம்ம வீட்டில் செய்யாத ஐட்டம்ஸ் தான் நிறைய ஆர்டர் பண்ணுவோம். அதில் ஒன்று தண்டூரி ஐட்டம்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு தண்டூரி மசாலா வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு காட்ட போகிறேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தண்டூரி மசாலா பொடி செய்ய சில பொருட்களை வறுக்க போகிறேன். தனியாலேருந்து ஆரம்பிக்கலாம். பேனில் 1/4 கப் முழு தனியா போட்டு எண்ணெய் இல்லாமல் 2 நிமிஷத்துக்கு வறுங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு கிண்டுங்க. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் இருக்கணும். அடுத்து 2 டீஸ்பூன் முழு மிளகு, 10 பச்சை ஏலக்காய், 2 கருப்பு ஏலக்காய், 2 பெரிய துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் கிராம்பு, 2 துண்டு ஜாவித்ரி, ஜாதிக்காய் 1. எப்போவுமே வீட்டில் மசாலா மிக்ஸ் செய்கிறப்போ மசாலா பொருட்களை இந்த மாதிரி நல்லா வறுத்து அரைக்கணும். அப்போ தான் செய்கிற மசாலா தூள் ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு வருங்க. அடுத்து 15 காஷ்மீரி சிவப்பு மிளகாய் சேர்க்குறேன். நான் கலருக்காகவும் காரத்துக்காகவும் 15 மிளகாய் போடுறேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாயோட எண்ணிக்கையை மாற்றிக்கலாம். அடுப்பு குறைச்சிட்டு 2-3 நிமிஷத்துக்கு வருங்க. கடைசியாக 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி போட்டு லேசாக ரோஸ்ட் பண்ணுங்க. மசாலா எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றுங்க. பேன்லேயே வச்சுருந்தீங்கன்னா பேனோட சூட்டில் மசாலா கரகிடும். ஆறின பிறகு எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போடுங்க. கூட 1 டீஸ்பூன் இஞ்சி தூள் போட்டு அரைங்க. பாருங்க, மசாலா நல்ல சிவப்பு நிறத்தில் அருமையாக இருக்கு. தண்டூரி மசாலா தயார். அருமையான தண்டூரி மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இந்த மாதிரி மசாலா பொடியெல்லாம் செய்யும்போது நல்ல ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி செய்யுங்க. இதை சின்ன சின்ன பேட்சஸில் செஞ்சு நல்ல ஏர் டைட் டப்பா இல்லைன்னா கண்டெய்னர்ஸ்லாம் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்லா ரொம்ப நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.